ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக நடிகர் விஜய் மதுரை வர இருக்கும் நிலையில் அவரை வரவேற்பதற்காக தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். 14 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை வர இருக்கும் விஜய் ரோட் ஷோ நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக இன்று மாலை மதுரை விமான நிலையம் வருகை தரவுள்ள விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடப்பதாக தகவல் வெளியான நிலையில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்பொழுது விமான நிலையத்தில் குவிந்து வருகிறார்கள். இதற்கான ரோட் ஷோ என்பதால தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து வருவதால் பாதுகாப்பான ஏற்பாடுகளும் விரிவாக செய்து வருகிறார்கள். தவேக தலைவர் விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக மதுரை விமான நிலையத்துல இன்று மாலை வரவுள்ளார். அதுக்காக காலை முதலே ஆயிரக்கணக்கான விஜய் அதாவது தவேக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள். இவர் படப்பிடிப்புக்காக அதாவது 14 வருடங்களுக்கு பிறகு விஜய் மதுரை வருவது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடியில இந்த படப்பிடிப்பானது ஜனநாயகன் படப்பிடிப்பானது நடைபெற உள்ள நிலையில தான் அவர் மதுரை விமான நிலையம் வர இருக்கிறார். 4 மணிக்கு மதுரை விமான நிலையம் வரவேற்கக்கூடிய நிலையில பெருங்குடியிலிருந்து மண்டல நகர் வரை தவேக தொண்டர்கள் அதாவது சிதல் தேங்காய் உடைத்தும் பூசணிக்காய் சுற்றியுமாக கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பேரணியுமாக சென்று வரவேற்பு கொடுக்க இருப்பதாக இங்க மதுரை மாவட்ட அதாவது செயலாளரான கல்லணை மற்றும் மதுரை மாவட்ட தவேக செயலாளர்களும் அதற்காக தகவலை தொண்டர்களிடையே தெரிவித்து வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இதனால தொண்டர்களும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது இந்த விமான நிலையம் முழுவதுமாக அவர்கள் குழுமி வருகிறார்கள். திறந்தவெளி வாகனத்துல விஜய் அதாவது ரோட் ஷோ என்ற பெயரில் திறந்த வாகனத்துல அதாவது பிரச்சார வாகனமும் தற்பொழுது விமான நிலையம் வந்திருக்கிறது. அதே போல கேரவேன் ஒன்றும் வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்ட பவுன்சர்களும் வந்திருக்கிறார்கள். எதுவும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் தற்பொழுது விமான நிலையத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ரோட் ஷோவானது மதுரை விமான நிலையத்திலிருந்து மண்டல நகர் வரை நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தவேக தலைவர் விஜயை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் காலை முதலே அதாவது அதிகாலை 6 மணி முதலே தவேக தொண்டர்கள் ஏராளமானோர் இங்கு குவிந்து வருவதால போலீசாரும் உள்ளே விமான நிலையத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுத்து வருகிறார்கள். விமான நிலையத்திலிருந்து வெளியே 5 கிலோமீட்டர் தூரம் வரை தற்பொழுது தொண்டர்களாக கூடி அவர்கள் கூட்டமாக வந்து அவர்கள் விஜயை பார்த்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் வந்து நிற்கிறார்கள். மாவட்ட செயலாளருக்கு காவல்துறை சார்பில் பல்வேறு நிபந்தனைகளும் விதித்து வருகிறார்கள். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த விமான நிலைய பகுதியில் குழுமி வருவதால போலீசாரும் பல்வேறு கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு விதித்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த விமான நிலைய சாலை முழுவதுமாக பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.